தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது, அதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவி வருகிறது. இனி வருகிற நாட்களில் தெற்கு ஒரிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 10ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. சில சமயம் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, ஈரோடு, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 11ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. இதில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதே சமயம் இனி வருகிற நாட்களில் அதிகாலை, மாலை மற்றும் இரவு நேரத்தில் இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைஞ்சபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் 10ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 10ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11ஆம் தேதி தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு, தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல்
50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு. மதுரை மாவட்டம் ஏழுமலை 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சிவகங்கை மாவட்டம் பெரம்பலூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம், நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, மதுரை மாவட்டம் தானியமங்கலம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஏஆர்ஜி, ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி, மதுரை மாவட்டம் சாத்தியார், தூத்துக்குடி மாவட்டம் கைத்தார், கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி ஏஆர்ஜி, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, சிவகங்கை மாவட்டம் பயணியர் விடுதி சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காப்பூடி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் AWS, கள்ளக்குறிச்சி மாவட்டம், சேலம் மாவட்டம் சந்தியூர் KVK AWS தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரம், திருவள்ளூர் மாவட்டம் திருவூர் AWS, மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி, நீலகிரி மாவட்டம் கிளம்மார்க்கன், தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் முகாம் பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகுடி, திருவண்ணாமலை மாவட்டம் செங்குன்றம், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், தேனி மாவட்டம் குடைநாயக்கனூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை பாளையங்கோட்டையில் 38 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கரூர் பருமத்தியில் 22 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருந்தது. இனி வருகிற நாட்களில் இரவு, மாலை மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதே சமயம் வருகிற நாட்களில் படிப்படியாக இந்த மழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸுமே நாங்கள் டேக் பண்ணி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம்.